எல்லாருமே ஆடை தான் உரித்து தொங்க விடுவாங்க, நம்ம கருவேப்பிலையே உரித்து தொங்க வச்சாச்சு. ஏன்னா ஒரு நாள் ஏற்கனவே காய வச்சிட்டேன் நான், கலரும் மாறிடுச்சு பாருங்கள். இது கொத்தமல்லி தான். இங்கே பாருங்கள் புதினா வந்து காஞ்சிட்ருக்கு. புதினாவும் அப்படி தான் அலசி நல்லா வெயிலில் போட்டாச்சு. இதே மெத்தடில் செய்யுங்க, ரொம்ப நல்ல அட்டகாசமாக இருக்கும். அந்த காலத்துலலாம் வயலுக்கெல்லாம் போவாங்க இல்லையா, இல்லை வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா குழம்பு ரசம்லாம் வச்சுட்டு இல்லாமல் சாதம் செஞ்சுட்டு தனித்தனியாக செய்யும் போது அவங்களுக்கு வந்து வேலை ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் பருப்பு அரிசி எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா மிளகு ஜீரகம் கொஞ்சம் தூக்கலாக போட்டு நல்லா பூண்டெல்லாம் தட்டி போட்டு செய்யும் போது இந்த சாதம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியை தோக்கடிக்கிற சுவையில் அருமையாக இருக்கும். நம்ம குக் வித் கோமாளிலையும் பார்த்தீங்கன்னா இந்த வாதம்பட்டி ரங்கராஜன் அவர் கூட சொல்லியிருப்பாரு எங்கள் ஊர் ஸ்பெஷல் அப்படின்ட்டு. அதே ஸ்பெஷலான அரிசி பருப்பு சாதம் தான் நல்ல டேஸ்ட்டாக நம்ம வீட்டு முறையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே ஊற்றிக்கலாம், ரெண்டுமே நல்ல சுவை கொடுக்கும். நல்லெண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, கடலெண்ணெய் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. பாருங்கள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். இது நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கிடைக்கிது. பெருங்காயம் இது வந்து குருணை பெருங்காயம், இது கோதுமையில் செஞ்சது. இதையும் வந்து பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூனோட கம்மியாக இதையும் சேர்த்துக்குங்க. இதை வந்து என்ன பண்ணுவோம், நல்லா தட்டிக்கலாம். அதாவது ரொம்ப நைஸாலாம் தட்டக்கூடாது, இதோட மனம் வந்து வெளிப்படணும், அந்த அளவுக்கு தட்டிக்கலாம். அதாவது அங்கங்கே முழுசாகவும் இருக்கணும், தூள் பண்ண மாதிரியும் இருக்கணும். சளியெல்லாம் பிடிச்சிருந்தாலும் இந்த மிளகு ஜீரகம்லாம் தட்டி இதில் பருப்புக்குள்ளே போட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா நல்லா தொண்டைக்கு நல்ல இதமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரிலாம் இடிச்சு போட்டு செய்வாங்க. இதிலே 2 பச்சை மிளகாயை இதிலேயே போட்டு இடிச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதெல்லாம் நல்ல மனம் கொடுக்கறதுக்காக இப்போ எல்லாமே போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். நம்ம தட்டி எடுத்தாச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இதுலேயே வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இதுலேயே ஒரு இணுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 6 பல்லு பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், 1.5 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசாகவே போடுறோம், சின்னதாக இருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். மிளகு ஜீரகம் இதையும் இதிலே போட்டுருவோம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா எண்ணெயிலேயே பொரியணும். இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், நல்லா காரமாக வேணும்னா இந்த அளவுக்கு போடுங்க, இல்லைன்னா கம்மியாக போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், ஒரு 4 காஞ்ச மிளகாயை 2 பிச்சு வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரெட் சில்லி பவுடர் வந்து 1 சிட்டிகை அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம மஞ்சள் தூள் ஒரு 3/4 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம், வெங்காயம் இதெல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து 2 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக போடுறது கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டம்ளர்லேயே 1 கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கேன், 300 கிராம் அளவுக்கு இருக்கும்.
பாருங்கள், அதே கப்லேயே 1/4 கப்போட கம்மியாக நம்ம வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். அதையுமே நான் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஊற வச்சு போடும்போது என்ன ஆகும், நல்லா சீக்கிரமாக வெந்துடும், நல்லா சாஃப்டாக வெந்துடும். நல்லா இந்த ஹீட்லேயே வந்து இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா அப்படி வதக்கும் போது என்னாகும், இந்த பிசுப்பு தன்மை இல்லாமல் அரிசி பருப்பு சாதம் சும்மா சூப்பராக பிரியாணி மாதிரியே இருக்கும். இதில் 1 கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். பருப்புக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்க வேண்டாம். இப்போ 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 2 இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துருவோம். பாருங்க, இதுலேயே நான் என்ன பண்ண போகிறேன், 3 பச்சை மிளகா. நம்ம 2 பச்சை மிளகாய் என்ன பண்ணோம், இடித்து போட்டு தாளிச்சிட்டோம். இப்போ 3 பச்சை மிளகாயை ஃப்ரெஷ்ஷாக இருக்க பச்சை மிளகாய் சின்னது, காரம் அவ்வளோவா இருக்காது, அதனால நான் சேர்த்துருக்கேன். இப்போ குக்கர் மூடி முடியலாம். இப்போ பாருங்கள், வெயிட் போட்டுடலாம். இது 3 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபாரினில் இருக்கவங்க வந்து எனக்கு, அதாவது இங்கே இருக்கவங்க ஃபாரினுக்கு அனுப்புறதுக்காக என்கிட்ட பொடி வாங்கி அனுப்புறதுக்காக ஒரு சில பொடிகள் நம்மகிட்ட இல்லாத பொடியை கூட எனக்கு இது பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவங்களுக்காக நான் வந்து இன்றைக்கி வந்து சுக்கு பொடி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சுக்கு பொடி ஃப்ரெஷ்ஷாக சுக்கு வாங்கிட்டு வந்து அதை எப்படி வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும், அவங்க ரொம்ப ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எனக்கு சுக்கு பொடி வேணுமா அப்படின்றதுனால நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கட்டி பெருங்காயம் வெயிலில் கூட இல்லை, நல்லா வறுத்தாச்சு, வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து நான் பொடி பண்ண போகிறேன். பொடி பண்ணி அப்படியே கேட்குறவங்களுக்கு மட்டும் நான் வந்து தூள் பெருங்காயமாக கொடுக்க போகிறேன். இன்னொன்று, நம்மக்கிட்ட ஏற்கனவே கருவேப்பிலை பொடி வந்து நான் உளுந்தம்பருப்பு மீதி எல்லாம் என்னென்ன ஜாமான்லாம் போட்டு அரைக்கணுமோ அது மாதிரி அரைச்சிருக்கேன். வீடியோவும் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஒருத்தர் என்ன சொன்னாங்க, எனக்கு வந்து கொத்தமல்லி பொடி வேணும். கொத்தமல்லினா பச்சை கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அது கொத்தமல்லி இலை, அதை வந்து காய வச்சு அதை மட்டும் எனக்கு வந்து நல்லா பவுடர் பண்ணி எனக்கு கொடுங்கம்மா. அதுக்கப்புறம் கருவேப்பிலையை மட்டும் எனக்கு வந்து வெயிலில் காய வச்சு நல்லா எனக்கு அதை மட்டும் தனியாக பொடி பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் புதினா அதுவுமே எனக்கு தனியாக எனக்கு பேக்கெட் பண்ணி எனக்கு கொடுங்க. நீங்கள் இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா வசதியாக இருக்கும். என் பொண்ணுக்கு வந்து அந்த இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த இது இருந்ததுன்னா நான் அப்படியே கொஞ்சம் எண்ணத்தில் பிரியாணி செஞ்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஏதாவது வந்து கொத்தமல்லி புதினா போடும்போது அந்த பொடியை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். என்னன்னா நம்ம வந்து முழு கொத்தமல்லி தனியாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருந்தாலும் அதோட சுவை வேறு மாதிரி இருக்கும். நான் கூட கேட்டேன், அதை போட்டுக்கிறீங்களா? இல்லைம்மா, எனக்கு வந்து கொத்தமல்லி இலையை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி கொடுங்க, புதினாவை பவுடர் பண்ணி கொடுங்க, கருவேப்பிலை மட்டும் போட்டு பவுடர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காகவே இன்றைக்கி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கெல்லாம் ஏதாவது வேணும் அப்படின்னு ஸ்பெஷலாக எனக்கு வேணுமா, எனக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க, நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படின்னு என்கிட்ட ஆசையாக யாராவது கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கும் செஞ்சு கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னு என்கிட்ட நான் நம்பி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்காக நான் நம்பி நான் நல்லபடியாக உங்களுக்கு வந்து அரைச்சி கொடுப்பேன். இது வந்து எனக்கு வந்து ஒரு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டு பார்த்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வேலை தான் இது, கண்டிப்பாக வேலையெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. கொத்தமல்லி பவுடர் பண்ணணும் அப்படின்னும் போது, கருவேப்பிலை பவுடர்னும் போது அதை நல்லா வந்து மண் இல்லாமல் பண்ணி கொடுக்கணும். அதுதான் அது வந்து கொண்டு போய் வச்சு அவங்களும் யூஸ் பண்ணும் போது வண்டெல்லாம் வராமல் இருக்கணும். அதுக்காக நானும் அவங்களுக்காக மெனக்கெட்டு காலையிலேருந்து எனக்கு இதுதான் வேலைன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் க்ளீன் பண்ணி யாரையுமே நான் நம்ப மாட்டேன். உண்மையாகவே ஒர்க் பண்ணுறவங்க இருந்தால் கூட நான் நம்ப மாட்டேன். ஏன்னா அவங்க கூடயே நான் இருந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, ஏன் இதை போட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி, ஏன்னா நம்ப மாட்டேன்னா வேலை விஷயம் எனக்கு கொடுக்குறவங்களுக்கு நல்லபடியாக கொடுக்கணும் இல்லையா, அந்த விஷயத்தில் வந்து நான் காம்ப்ரமைஸு ஆக மாட்டேன்னு வைங்களேன். எனக்கு அதை நேராக பார்க்கணும், நல்ல சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நான் வந்து அதை ரெடி பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பேன். வாங்க, இப்போ கருவேப்பிலையை ஆட்டை தொங்க வைக்கிற மாதிரி உரிச்சு தொங்க வைப்பாங்கல்ல, அப்படி நான் வந்து கழுவி தொங்க வச்சுருக்கேன். எப்படி வச்சுருக்கேன்றதை உங்களுக்கு வெளியில் போய் நான் காமிச்சாதான் உங்களுக்கு தெரியும். வாங்க போய் பார்ப்போம்.
பாருங்க. இப்போ வந்து கருவேப்பிலையை நல்லா வாங்கிட்டு வந்து நல்லா அலசிட்டோம் பாருங்க. நல்லா இப்படி நம்ம உருவிட்டு அலசணும்னா கூட நமக்கு வந்து மண் இருக்கும். அதனால் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து நல்லா தண்ணியில் நல்லா அலசிட்டு நல்லா உதறிட்டு இப்படி தலைகளாக தொங்க வைக்கும் போது என்ன ஆகும், இதில் ஈரத்தன்மையே இருக்காது, அப்படியே நமக்கு ஈரம்லாம் போயிடும். இப்போ பாருங்கள், இது வந்து வெறும் கருவேப்பிலை வெறும் கொத்தமல்லின்னும் போது அது மட்டும்தான் நமக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கணும். இல்லை நம்ம எவ்வளோ தான் பொடி அரைச்சாலும் நமக்கு குவான்டிட்டி வந்து நிறைய வராது. பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா அது பண்ணிடலாம். எல்லாருமே ஆடை தான் உரித்து தொங்க விடுவாங்க, நம்ம கருவேப்பிலையே உரித்து தொங்க வச்சாச்சு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இது பண்ணும் போது நமக்கு வந்து தண்ணி எல்லாமே உதிர்ந்து நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் உருவி அதுக்கப்புறம் நிழலில் காய வச்சு அதுக்கப்புறம் தான் இதை பவுடர் பண்ண போகிறேன். முருங்கைக்கீரை அந்த மாதிரி தான் பாருங்கள் எல்லாமே நல்லா உருவி நல்லா காய வச்சுருக்கோம். இதை ஒரு நாள் ஏற்கனவே காய வச்சிட்டேன் நான். கலரும் மாறிடுச்சு பாருங்கள். இருந்தாலும் இன்னும் நல்லா மொறுமொறுன்னு காயணும் அதெல்லாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, எதுக்காக நீங்கள் வந்து இப்படி வந்து துணியில் காய போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பாத்திரத்துலேயோ எதுலேயோ நீங்கள் வந்து நல்லா அலசி இப்படி காய வச்சிங்கன்னு வைங்களேன், அது என்ன ஆகும், அடியில் ஈரத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து ஒரு மாதிரி கருப்பு கலரில் போயிடும் உங்களுக்கு கொத்தமல்லி. ஆனால் இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சுத்தமான துணியை இந்த மாதிரி தரையில் நல்லா ஹீட் வந்து நல்லா படுற மாதிரி நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா கொஞ்சம் அலசி விட்டாச்சு. இப்போ அடிக்கடி வந்து நம்ம என்ன பண்ணணும், இதை இப்படி உதறி விடணும். இப்படி உதறி விடும்போது என்னாகும், எல்லா பக்கத்தில் இருக்க ஈரத்தன்மையும் போயிடும். பாருங்க இதெல்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இது கொத்தமல்லி தான். இங்கே பாருங்கள் புதினா வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு. புதினாவும் அப்படி தான் அலசி நல்லா வெயிலில் போட்டாச்சு. புதினா வந்து நம்ம வேரெல்லாம் கட் பண்ணி நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு நல்லா ஒரு நடு தண்டு இருக்குள்ளே அந்த இதோட வந்து நம்ம வந்து அலசி காய வச்சிடணும். எதுக்காக அப்படி காய வைக்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி காய வைக்கும் போது உங்களுக்கு வந்து ஈரத்தன்மை நல்லா இப்படி உதறும் போதே உங்களுக்கு போயிடும். அதே இலையை மட்டும் கிள்ளி நீங்கள் வந்து அலசிட்டு காய போட்டிங்கன்னா ஒரு அவிஞ்ச மாதிரி ஆயிடும். அதுக்காக இந்த மாதிரி காய வச்சுருக்கோம். காஞ்சதுக்கப்புறம் தண்டு தனியாகவும் இலை தனியாகவும் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி துணியை வந்து விரித்து போட்டு அதில் நீங்கள் காய வைங்க. நம்ம வந்து ரொம்ப சுத்தம் பார்க்குறோன்ட்டு நீங்கள் தட்டுலெல்லாம் போட்டு காய வச்சிங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி கீழெல்லாம் வந்து வெந்து போன மாதிரி ஆயிடும். அதோட கருப்பு கலரில் ஆயிடும்னு வைங்களேன். பொடி நீங்கள் செஞ்சிங்கனாலும் துணின்னும் போது ஈரத்தன்மையும் இழுத்துரும். அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி புதினா இது எல்லாமே நல்லா ட்ரையாக காஞ்சிரும். அதுக்காக நீங்கள் துணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்காகவே இந்த துணி வச்சுக்கோங்க. நமக்கெல்லாம் அந்த ரேஷன் கடையிலலாம் புடவை கொடுப்பாங்க இல்லையா, அந்த புடவையெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து நம்ம காய வச்சுக்கிறோம். ஏன்னா அந்த புடவையெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம காய வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியில் நம்ம அப்படியே தொண்டு பகுதியோடு போட்டுக்கலாம். ஏன்னா இது அவ்வளவும் சத்து இருக்குது. அதனால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். நல்லா ட்ரையாக மட்டும் காய வச்சுட்டு போட்டுக்கலாம். 7 கட்டு கொத்தமல்லியை நான் வந்து க்ளீன் பண்ணல. பெரிய கொத்தமல்லி. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான். இப்போ வந்து 60 ரூபா ஒரு கட்டு, 70 ரூபா 80 ரூபா சொல்கிறாங்க கட்டு. அது பெரிய கட்டாக இருந்ததுன்னா 85 ரூபா கூட வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கொத்தமல்லி. ஏன்னா இப்போ ரேட்டு ஜாஸ்தி எல்லாத்துக்குமே தெரியும். வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சரி பரவாயில்ல சுத்தமாக செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு வாங்கி செய்கிறேன். இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். தேங்காய், நெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு. ஏற்கனவே நம்ம மிளகு ஜீரகம் எல்லாமே தாளிக்கும் போதே போட்டுட்டோன்றதுனால நல்ல மணமாக இருக்கும். இப்போ எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும் அரிசி பருப்பு சாதம். அதாவது சாதமும் வந்து குலையக்கூடாது, சாதமும் நல்லா வெந்திருக்கணும், நம்ம போட்டிருக்க பருப்பும் நல்லா வெந்திருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இருந்ததுன்னா நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் செய்யுங்க, ரொம்ப நல்ல அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி அரிசி பருப்பு சாதத்துக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு என்ன வச்சுக்கலாம்னா, கத்திரிக்காய் இந்த மாதிரி வந்து காளான்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க, சுக்கா மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஊறுகாய் வச்சுக்கோங்க, மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சம்பழம் ஊறுகாய் எது இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா வத்தல் வடகம் அதை பொரிச்சு வச்சுக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி ஒரு அரிசி பருப்பு சாதம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.